வளர்ச்சி திட்டங்களை உடைப்பதில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் PhD பட்டம் பெற்றவர்கள் என்றால் காங்கிரஸ் அதற்கும் ஒருபடி மேல் சென்று டபுள் PhD பெற்றவர்கள் என சந்திரபூரில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். வளர்ச்சி என்ற வார்த்தையே காங்கிரசுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் பிடிக்காது என்றார். மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபூர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மகா விகாஸ் அகாடி கூட்டணி கட்சியினர் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என கடுமையாக சாடினார். மாநில வளர்ச்சிக்கு மகா விகாஸ் அகாடி கட்சியினர் தடையாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி வரும் 16ஆம் தேதி ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவுக்கு அரசுமுறை பயணமாக செல்கிறார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறும் G20 மாநாட்டிலும் மோடி கலந்து கொள்கிறார் என கூறியுள்ளது. மும்பையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் அரசியல் அமைப்பு சட்டத்தை நசுக்க பாரதிய ஜனதா விரும்புகிறது என பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அவர் மீதும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் நாளை மற்றும் 20ஆம் தேதி 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் வங்கதேச ஊடுருவல்காரர்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரை அடுத்து அமலாக்கத்துறையினர் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தில் 17 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். கம்ப்யூட்டர்கள், மொபைல் போன்கள், பிரிண்டர்கள், போலி ஆதார் அட்டைகள், போலி பாஸ்போர்ட்டுகளை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கிஷ்த்வார் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பயங்கரவாதிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் துப்பாக்கி சண்டை நடந்தது. ராகேஷ்குமார் என்ற ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். மேலும் 3 வீரர்கள் காயமடைந்தனர். ராகேஷ்குமார் உடலை பார்த்து கதறி எழுத மனைவி பானு பிரியா பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த் என உணர்ச்சி பெருக்குடன் முழக்கமிட்டார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பு இல்லை. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மெதுவாக கடந்து கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகத்தை நோக்கி நகர்வதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. நமது மண்ணில் ஆயிரக்கணக்கான மக்கள் துணிச்சலுடன் போராடி உயிரையும் இரத்தத்தையும் தியாகம் செய்து சுதந்திரம் பெற்று தந்தனர். இந்த வரலாறு குறித்து நாம் இன்னும் படிக்கவில்லை என கவர்னர் ரவி தெரிவித்தார். நமது கதாநாயகர்கள், தியாகிகள், உயிர் தியாகம் செய்தவர்களை மறந்தால் அந்த சமூகத்திற்கு எதிர்காலம் கிடையாது. அந்த சமூகம் நன்றியற்ற சமுதாயமாகும் என அவர் கூறினார். நேற்று மாலை மழை வரும்னு சொன்னார்கள். நள்ளிரவுதான் வந்ததால் விடுமுறை அறிவிப்பு சற்று தாமதமாக வந்தது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். மாணவர்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க, அப்புறம் என்ன என அவர் கூறினார். திமுகவை வீழ்த்த ஒருமித்த கருத்து உடையவர்கள் ஒன்று சேர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என முன்னாள் கவர்னர் தமிழிசை தெரிவித்தார். உதிரியாக இருந்துவிடக்கூடாது, அது உதயசூரியனுக்கு வாய்ப்பு கொடுத்துவிடும் என அவர் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு சவால் விடும் அளவுக்கு துணை முதல்வர் உதயநிதிக்கு தகுதியும் அனுபவமும் இன்னும் வரவில்லை. சவால் விடுவது முக்கியமில்லை, மக்களை காப்பதுதான் முக்கியம் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். உதயநிதிக்கு நான் விடுக்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் மகனான உங்களுடன் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த இடத்திற்கு அழைத்தாலும் நாங்கள் தயார் என்றும் தெரிவித்தார். கபட நாடகம் ஆடுவதில் PhD பட்டம் பெற்ற ஆட்சியாளர்கள் நான் கபட நாடகம் ஆடுவதாக ஓலமிடுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் நாடகமோ கபட நாடகமோ சூழ்ச்சியோ செய்ய வேண்டிய அவசியம் எனக்கில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். பிரதான எதிர்க்கட்சி என்பது நிழல் அரசை போன்றது. அது சுட்டிக்காட்டும் குறைகளை நேர்மையான அரசு ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறை மீனவர்கள் கைது செய்யப்படும் போதும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் முதல்வர் ஸ்டாலின் கடமையை முடித்துக் கொள்கிறார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் 12 பேரையும் விடுதலை செய்ய மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். போலீசார் சுதந்திரமாக செயல்பட தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். ஆளுங்கட்சியினரை காப்பதும் எதிர்க்கட்சிகள் மீது பொய் வழக்கு புனைவதும் தான் போலீசாரின் பணியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். நான் பாலிஷாக பாலிடிக்ஸ் செய்ய மாட்டேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். என்னை விரும்புகிற மக்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடுபவர்கள் அல்ல. போராட்ட களத்தில் தலைவனை தேடும் மக்கள்தான் என்னை பின்தொடர்வார்கள் என்றும் சீமான் கூறினார். எல்லோரும் சமம், பிரிவினையே இருக்கக்கூடாது என சொல்லும் விஜய் தனது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் வைத்தது ஏன்? அகில இந்திய வெற்றி கழகம், உலக வெற்றி கழகம் என பெயர் வைக்க வேண்டியதுதானே என சீமான் கேள்வி எழுப்பினார்.
ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போதே கட்சியை ஆரம்பித்தவன் நான். அவர்களை விட விஜய் பெரிய தலைவரா? பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடுபவர்கள் என்னை பின்தொடர மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் திமுக நிர்வாகிகள் செய்து வரும் ஊழல் விவரங்களை ஆதாரங்களுடன் திரட்டுமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு தவிக தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். அப்படி திரட்டப்படும் ஆதாரங்களின் அடிப்படையில் ஊழல் பட்டியல் தயாரித்து கவர்னரை சந்தித்து அளிக்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளார். நேற்று 4 ஆரம்ப சுகாதார மையங்களில் நடந்த திடீர் ஆய்வில் 2 மையங்களில் டியூட்டி நேரத்தில் டாக்டர்கள் இல்லை. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இன்று முதல் மருத்துவமனைகளில் 2 முறை ஆய்வு நடத்தப்படும். டியூட்டி நேரத்தில் டாக்டர்கள் இல்லை என்றால் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். நடிகர் விஜய் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. பழனிசாமி தான் அதிமுக இணைப்புக்கு தடங்கலாக இருக்கிறார் என அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி கூறினார். மத்திய அரசை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டார் பழனிசாமி. அதனால் தான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என முடிவு செய்துவிட்டார். பாரதிய ஜனதாவுடன் மீண்டும் கூட்டணி வைத்தால் மக்கள் கேவலமாக பார்ப்பார்கள் என்றும் தெரிவித்தார். உலக நாயகன் பட்டம் தனக்கு வேண்டாம், இனி தன்னை கமல் அல்லது கமல்ஹாசன் என்றே அழைக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன தவிக தலைவர் நடிகர் விஜய் கமல்ஹாசனுக்கு சொல்லவில்லை. அதனால் தான் கலைத்துறையில் பெற்ற பட்டமெல்லாம் இனி தேவையில்லை என கமல் முடிவெடுத்திருப்பதாக மனிம கட்சியினர் கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி விஐடி பல்கலைக்கழக 40ஆம் ஆண்டு விழா மற்றும் கட்டடங்கள் திறப்பு விழாவில் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு கலந்து கொண்டார். கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாயத்திற்கு அரசுகள் இலவசங்களை வழங்க வேண்டும். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளியுங்கள், மற்ற மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். புதுக்கோட்டையை சேர்ந்த 15 மீனவர்கள் கடந்த மாதம் 10ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அதில் 11 மீனவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் 4 மீனவர்களை விடுதலை செய்தும் இலங்கை கோர்ட் உத்தரவிட்டது. நாகப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் 12 பேர் இன்று கைது செய்யப்பட்டனர். அவர்களின் விசைப்படகும் பறிமுதலானது. யாழ்ப்பாண நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள் பருத்தித்துறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 20ஆம் தேதி வரை காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே யவத்மாலில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க ஹெலிகாப்டரில் சென்றார். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஹெலிகாப்டர் மற்றும் அதிலிருந்து அவரது பையை சோதனையிட்டனர். கொதித்தெழுந்த உத்தவ் அதிகாரிகளின் அடையாள அட்டை, பெயர் விவரங்களை கேட்டு அதை மொபைலில் வீடியோ எடுத்தார். தன்னை சோதிப்பது போல் பிரதமர் மோடி, அமித்ஷாவை சோதனை செய்வீர்களா என காட்டமாக கேட்டார். நீண்ட தொலைவில் உள்ள போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்களை தாக்கக்கூடிய வகையிலான பாலிஸ்டிக் ஏவுகணையை DRDO உருவாக்கியுள்ளது. ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்டு சோதித்து பார்க்கப்பட்டது. ஏவுகணையின் அனைத்து அமைப்புகளும் சிறப்பாக செயல்பட்டன. இந்திய கடற்படைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் பல்வேறு மாவட்டங்களில் 4 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் தற்போது வரை விட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே அறிவித்துள்ளார். இந்தியாவில் செயல்படும் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மத மாற்றத்தில் ஈடுபடுவதாகவும் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்துள்ளதாகவும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டுவதாகவும் புகார்கள் வருகின்றன. இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உறுதி செய்யப்பட்டால் NGO-க்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதாவில் கிளை அளவிலான நிர்வாக குழுவில் தலைவர் உட்பட 11 பொறுப்பாளர்கள் இருப்பர். அதில் 3 பெண்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். நேற்று முதல் கிளை அளவிலான நிர்வாக குழுக்களுக்கு உள்கட்சி தேர்தல் துவங்கியுள்ளது. இந்த தேர்தல் இம்மாதம் இறுதி வரை நடக்கும். அடுத்த மாதம் மண்டல, மாவட்ட நிர்வாக குழுவுக்கு பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடக்கவுள்ளது. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது சென்னை, எழும்பூர் மற்றும் மதுரை மாவட்டம் திருநகரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடிகை கஸ்தூரி தலைமறைவானார். கஸ்தூரி மொபைல் போன் ஆந்திர மாநிலத்தில் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் தனிப்படை போலீசார் அவரை தேடி அங்கு சென்றுள்ளனர். சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட விஜய், சின்னசாமி, சூர்யா, யோகேஷ், அஞ்சலை ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2.2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1.5 டன் ரேஷன் அரிசியை உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அரிசி பதுக்கி வைத்தவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது.
ஆதார் கார்டுடன் பான் எண்ணை இணைக்காதவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இணைக்காவிட்டால் வங்கி பரிவர்த்தனை உள்ளிட்ட சேவைகளில் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். 2 நாட்களுக்கு முன்பு 23 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்போது மேலும் 12 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 56,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 135 ரூபாய் குறைந்து 7,085 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிரிப்டோ கரன்சி, டாலர் கடன் பத்திரங்களில் முதலீடு மாற்றம் எதிரொலியால் தங்கம் விலை குறைந்துள்ளது. கமல்ஹாசனை உலக நாயகன் என்ற சிறிய கூண்டுக்குள் அடைக்க விரும்பவில்லை. அவர் விண்வெளி நாயகன். உலகத்திலேயே விண்வெளி நாயகன் என்பவர் ஒருவர் மட்டும்தான். அவர்தான் கமல்ஹாசன் என நடிகர் ரோபோ சங்கர் கூறியுள்ளார். வேறு யாருக்கும் இந்த தலைப்பை சொல்லவே முடியாது. இனிமேல் அவரை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கேட்டரிங் சங்கம் சார்பில் நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி கோவையில் நடக்கவுள்ள உணவு திருவிழாவின் முன்னோட்டம் மற்றும் டிக்கெட் வெளியீடு நிகழ்ச்சி இன்று நடந்தது. ராமகிருஷ்ணா கல்லூரியில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் குக் வித் கோமாளி பிரபலங்கள் பங்கேற்று டிக்கெட்டுகளை வெளியிட்டனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை மற்றும் புறநகரில் விடிய விடிய மழை பெய்தது. இதனால் சென்னையில் விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து டெல்லி, மும்பை செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் 30 முதல் 45 நிமிடங்கள் வரையும், ஹைதராபாத் செல்லும் இண்டிகோ விமானம் 30 நிமிடங்கள் தாமதமாகவும் இயக்கப்பட்டன. கோவை கரும்புக்கடை, குனியமுத்தூர், புல்லுக்காடு, மதுக்கரை, உக்கடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை இரவு நேரத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது பணியில் இல்லாத டாக்டர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நள்ளிரவில் பெய்த மழையால் பழவேற்காடு அடுத்த கோரைக்குப்பம் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டது. கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டன. டிராக்டர்கள் மூலம் படகுகளை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர். சென்னையை தலைமையிடமாக கொண்ட பாதுகாப்பு அமைச்சக முப்படைகளின் படைக்கல பிரிவு தலைவராக கமடோர் ஜே. சுரேஷ் பொறுப்பேற்றார். திருவள்ளூர் மாவட்டம் சோத்து பெரும்பேடு கிராமத்தில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் நள்ளிரவில் புகுந்த 2 இளைஞர்கள் உண்டியலை உடைத்து அதில் இருந்த பணத்தை திருடிச் சென்றனர். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் தேடுகின்றனர். திருப்பத்தூர் அடுத்த நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதாகர். இவரது மனைவி சுமங்கலி. மருத்துவ படிப்பு படிக்காமலேயே இருவரும் கிளினிக் வைத்து நடத்தி வந்தனர். அங்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் இருவரும் கைது செய்யப்பட்டனர். கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது. 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சர்வதேச பலூன் திருவிழா அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சென்னை, கோவை, பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் நடத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் எங்கு நடைபெறும் என பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. கோவை நரசிபுரம் கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையை அப்படியே போ சாமி போ என கிராம மக்கள் கேட்டுக்கொண்டதால் திரும்பி சென்றது. இதை அறிந்த வனத்துறையினர் நரசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த நவமலை வனத்திற்குள் சென்ற மின்வாரிய ஊழியர்களை கதம்ப விஷ குழவிகள் கடித்தது. இதில் 3 ஊழியர்கள் காயமடைந்தனர். 3 பேரும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தீயணைப்புத் துறையினர் கதம்ப குழவியின் கூட்டை தீயிட்டு அழித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நெலாக்கோட்டை 9வது மைல் அருகே வந்த காரை 2 யானைகள் வழிமறித்தது. தந்தத்தால் காரை தாக்கியதில் காரின் பின்பக்க கண்ணாடிகள் உடைந்தன. இதில் காரின் பின்பக்கம் அமர்ந்திருந்த 2 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் வனத்துறையினர் யானைகளை விரட்டினர். காரில் பயணித்த 3 பேரையும் மீட்டு பத்திரமாக கேரளாவுக்கு அனுப்பி வைத்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சேங்கல் கிராம வார சந்தையின் ஒரு பகுதி புதர்மண்டி கிடப்பதால் வியாபாரிகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. மேலும் குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படுவதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர். பஞ்சாயத்து நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மேல் செங்கப்பாடி கிராமத்தில் அனுமதியின்றி பாறாங்கற்களை உடைக்க வெடி வைப்பதால் அதிக சத்தம் கேட்பதாகவும், சிதறும் கற்களால் அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு செல்வோர் மீது விழுந்து காயங்கள் ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர்.
திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி எதிரே காளியம்மாள் முதலியார் லே அவுட் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் அப்பகுதியில் தீபாவளி சீட்டு நடத்தி வந்துள்ளார். சில வருடங்களாக சரியாக சீட்டு நடத்தி பணம் கொடுத்த ராஜேந்திரன் இந்த வருடம் பணம் தராமல் ஏமாற்றி வீட்டை காலி செய்து ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. 50க்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வனச்சரக அலுவலர் இந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மீட்கப்பட்டார். இந்நிலையில் பணிச்சுமை காரணமாக அவர் தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக வேப்பங்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தை உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மகப்பேறு மருத்துவர் ரம்யா நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதன் காரணமாக இன்று ஒருநாள் புற நோயாளிகள் பிரிவை மருத்துவர்கள் புறக்கணித்ததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். மருத்துவர்கள் வருவார்கள் என்று நோயாளிகள் பல மணி நேரம் காத்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவைச் சேர்ந்த குரலரசனுக்கு சொந்தமான மொபைல் ஷாப் தீப்பற்றி எரிந்து 5 லட்சம் பொருட்கள் சேதமடைந்தது. இதுகுறித்து வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் வழக்கு பதிந்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு பகுதியில் தலைமுறையாக வாழ்ந்து வரும் பழங்குடி இருளர் இன மக்களுக்கு இதுவரை இலவச மனைப்பட்டா வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வயல்வெளியில் இருக்கக்கூடிய எலிகளுடன் பழங்குடியினர் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பழைய சிறுவங்கூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடையில் கட்டாயப்படுத்தி கூடுதல் பொருட்கள் வாங்க விற்பனையாளர் வற்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. பெண் ஒருவர் கட்டாயப்படுத்தி ஏன் பொருள் வாங்க சொல்கிறீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் செய்ய நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இதுகுறித்து முதல்வரை சந்தித்து மனு கொடுக்க புறப்பட்ட 120க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் கடத்தி வந்த கார் விபத்தில் சிக்கியது. இருவர் தப்பியோடிய நிலையில் பலத்த காயமடைந்த வடமாநில இளைஞரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிறையில் இருக்கும் கைதிகளிடமிருந்து வரும் உத்தரவின் பேரிலே புதுச்சேரியில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். இதனை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் செய்ய வருகிற நவம்பர் 16, 17, 23, 24 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றது. இதனை முன்னிட்டு கடலூரில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. இதனை கலெக்டர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். எல்ஐசி முகவர்களுக்கான புதிய கமிஷன் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சை தபால் நிலையம் முன்பாக அகில இந்திய எல்ஐசி முகவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் பாம்பனில் ராமேஸ்வரம் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருச்செந்தூர் அருகே தனியார் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் கைது செய்யப்பட்டார். இந்த பிரச்சினையை மூடி மறைக்க முயன்ற பள்ளி முதல்வர் சார்லஸ் ஸ்வீட்டி, செயலர் சையது அகமது ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு அழைத்து சென்றபோது நெஞ்சு வலிப்பதாக கூறியதால் அகமது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டு திட்டப் பணிகளை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார். திருப்பரப்பு அருவி, மாத்தூர், தொட்டிப்பாலம் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அவரிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். தேனி பங்களாமேடு பகுதியில் உள்ள ஆதி திராவிட நல மாணவியர் விடுதியில் தங்கியுள்ள 10 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 3 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். 15 வயது கூட நிரம்பாத 3 பேரும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் அம்பாசமுத்திரம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 110 பேர் இணைந்து 1 மணி நேரம் இடைவிடாது கிக் பாக்ஸிங் செய்து அசத்தினர். மாணவர்களின் இந்த சாதனை ஆசியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 3,63 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக திறந்து வைத்தார். ஆலங்குளத்தில் நடந்த விழாவில் கலெக்டர் கமல் கிஷோர், தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார், எம்எல்ஏக்கள் பழனி நாடார், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரைச் சேர்ந்தவர் விமல்ராஜ், வயது 19. கல்லூரி மாணவரான இவர் விஜயசூர்யா என்ற மாணவருடன் பைக்கில் கல்லூரிக்கு சென்றார். சுப்புராஜ் நகர் சந்திப்பில் சென்றபோது எதிரே வந்த பைக் மீது மோதியதில் விமல்ராஜ் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த விஜய் சூர்யா, மற்றொரு பைக்கில் வந்த ராஜபாண்டி ஆகியோர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். வைகை அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காகவும் விவசாய பாசனத்திற்காகவும் வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கரையோரம் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி வாழவந்தான் கோட்டையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. அவ்வாறு விநியோகிக்கும் குடிநீருக்கு ஒருவர் மாதம் 50 ரூபாய் மிரட்டி வசூலிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்துணவு அமைப்பாளர், உதவியாளர், சமையலர் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூரில் சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் ஒருநாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களும் எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் போங்கின்காலை பகுதியில் உள்ள சாலையில் 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று கிடந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே புளியங்குறிச்சி பகுதியில் 90 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றிற்குள் தவறி விழுந்த பசுமாட்டை கெங்கவள்ளி தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத் என்பவர் 135 சிறை வார்டன்களுக்காக பாடல் ஒன்றை எழுதி வீடியோவாக வெளியிட்டுள்ளார். அவர் பாடி தயாரித்த வீடியோவில் வினோத் மற்றும் அவருடன் உதவி சிறை அலுவலர் ஏட்டுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இந்த பாடலை சிறைத்துறை அதிகாரிகளுக்கு சமர்ப்பிப்பதாக வினோத் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளைக்குட்டை அருகே கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்ற அண்ணாமலை என்பவர் மீது தனியார் பஸ் மோதியது. இதில் அண்ணாமலை சம்பவ இடத்திலேயே இறந்தார். ஸ்பாட்டிற்கு விரைந்த சிங்காரப்பேட்டை போலீசார் அவரது உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். பஸ் டிரைவர் சக்திவேலை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் போலி பில் தயாரித்து 21 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த இளநிலை உதவியாளர் மோகன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு 43.40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அலுவலகத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அமைச்சர்கள் நேரு, அன்பரசன், MP TR பாலு, செங்கல்பட்டு கலெக்டர் அருள்ராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நேரு, சென்னையில் மழை பெய்யட்டும், அப்போதுதான் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார ஏரிகள் நிரம்பி குடிநீர் தேவை பூர்த்தியாகும், சிரமத்தை பார்க்காதீங்க என்றார். சென்னை வளசரவாக்கம் அருகே சின்ன போரூர் பிள்ளையார் கோவில் தெருவில் அடிக்கடி பள்ளம் உண்டாகிறது. கனமழையால் இப்போது 3வது முறையாக பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டது. இந்த பள்ளத்தில் குப்பை எள்ள வந்த மாநகராட்சி வாகனம் சிக்கிக் கொண்டது. தெருவில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணி நடந்தபோது தோண்டப்பட்ட குழிகள் முறையாக மூடப்படவில்லை. அதனால்தான் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது என அப்பகுதி மக்கள் கூறினர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள சித்தேஸ்வர சுவாமி கோவில் அர்ச்சகர் மனோஜ் சர்மா தனது மகனை விதிகளை மீறி உதவியாளராக சேர்த்துக் கொண்டார். இதனால் மனோஜ் சர்மாவுக்கும் மற்றொரு அர்ச்சகருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். வீடியோ வைரலானது. அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். சென்னையில் விடிய விடிய கனமழை பெய்ததால் ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார். கனமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மழை பாதிப்பு குறித்த புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். 22,000 பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என உதயநிதி கூறினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது. மெட்ரோ ரயில் பணிகளால் போரூர் கிண்டி சாலை குறுகலாக உள்ள நிலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் 3 கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நின்றன. இதனால் வேலைக்கு செல்வோர் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னை பெரம்பூரைச் சேர்ந்தவர் தனசேகர். இவரது மனைவி ரம்யா. இவருக்கும் அருண் என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இது பற்றி அறிந்த அருண் மனைவி திவ்யா கணவரை பிரிந்து சென்று விட்டார். ஆத்திரமடைந்த அருண் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வீடு புகுந்து தனசேகரை சரமாரியாக வெட்டினார். படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். அருண் உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் உள்ளிட்ட பொருட்களை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நடைபாதையை ஆக்கிரமித்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநகராட்சி கமிஷனர் ரஞ்சித் சிங் எச்சரித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை 3 சாலை சந்திப்பு அருகே நவமணிகண்டன் என்பவர் ஸ்டுடியோ வைத்துள்ளார்.
கடையருகே நிறுத்தப்பட்டிருந்த அவரது நண்பர் விஜயின் கார் திடீரென பற்றி எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முழுதும் எரிந்து நாசமானது. COP29 என்ற காலநிலை மாற்றம் குறித்த ஐநாவின் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சத்குரு அஜர்பைஜான் நாட்டிற்கு சென்றார். அஜர்பைஜானின் அறிவியல் மற்றும் கல்வி அமைச்சகத்தின் தலைமை அதிகாரி மற்றும் அரசு அதிகாரிகள் சத்குருவிற்கு சிறப்பு வரவேற்பளித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகர் பகுதியில் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் இருபுறங்களும் வணிக நிறுவனங்களால் ஆக்கிரமிப்பு அதிகமாக காணப்பட்டதால் போக்குவரத்தில் இடையூறு ஏற்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்புகளை JCB இயந்திரத்தை கொண்டு அகற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கேசரி தெருவைச் சேர்ந்த தூத்துக்குடி அனல்மின் நிலைய செயற்பொறியாளர் ஹெரால்டு அருள்குமார் என்பவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் ஹெக்டர் தர்மராஜ் தலைமையில் வருமான வரித்துறையினர் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களாக உர தட்டுப்பாடு நிலவி வந்தது. தற்போது மாவட்டத்திற்கு 800 டன் யூரியாவும் 150 டன் DAPயும் வந்துள்ளது. மாங்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு உர மூட்டைகள் வந்திருப்பதை அறிந்த விவசாயிகள் நூற்றுக்கணக்கானோர் அங்கு உரம் வாங்குவதற்காக ஒரே நேரத்தில் குவிந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சலிப்பேரி மற்றும் பத்தினியாபுரம் பகுதியில் தொகுப்பு வீடுகள் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். அரசு இந்த தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து ஏராளமான ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஆந்திராவுக்கு கடத்தி சென்ற 3 டன் ரேஷன் அரிசியை ஆட்டோவுடன் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்டதாக திம்மம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் சேலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 34 தங்கம், 28 வெள்ளி மற்றும் 20 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். சேலம் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் சத்துணவு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். கோவை மாவட்டம் காரமடை வெள்ளியங்காடு சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 8 கோடி ரூபாய் மதிப்பில் சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதை அமையவுள்ள இடத்தை MLA AK செல்வராஜ், நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இன்று ஆய்வு செய்தனர். அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் ரயில்வே சுரங்கப்பாதை குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தனர். கரூர் தலைமை தபால் நிலையம் முன் உலக திருக்குறள் பேரவை கூட்டமைப்பினர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழை ஆட்சி மொழியாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் அடுத்த பழையப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சின்னராஜி தனது பட்டா நிலத்தில் நியாய விலை கட்டியிருப்பதாகவும் இதுவரை தனக்கு எந்தவிதமான வாடகையும் கொடுக்கவில்லை என கூறி நியாய விலை கடை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற கட்டண கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வாங்கியதாக வந்த புகாரை தொடர்ந்து கலெக்டர் மணிகண்டன் ஆய்வு மேற்கொண்டார். கழிப்பிடங்களை சுகாதாரமாக வைத்து நிர்ணயித்த கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும், இல்லையென்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலாற்று பெருவெள்ளத்தில் உயிர்நீத்த பொதுமக்களுக்கு 121ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடந்தது. கலெக்டர் தர்பகராஜ், நகரமன்ற தலைவர் உமாபாய் சிவாஜி கணேசன், PR பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி அடுத்த வெள்ளநாய்க்கநேரி பகுதியில் பொது வழியை ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலி போடப்பட்டிருந்ததாக புகார் எழுந்தது. முள்வேலியை அகற்றும் போது ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 3 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் சத்துவாச்சாரியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை மர்ம நபர்கள் சரக்கு ஆட்டோவில் கடத்தி செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக வெயில் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. திருவாரூர், வாழவாய்க்கால், சேந்தமங்கலம், கொடிக்கால்பாளையம், விளமல், கிடாரம் கொண்டான் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் தற்காலிக துப்புரவு பணியாளராக உள்ள செல்வகுமார் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலைய வளாகத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது குப்பைகளுக்குள் பதுங்கியிருந்த அதிக விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பு கடித்ததில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தேனி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் அல்லிநகரம் சுற்றுவட்டார பகுதியில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்தும் வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டிய கண்ணன் என்பவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 45,000 அபராதம் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. திண்டுக்கல் சாலையில் ஆண்டிமா நகர் பகுதியில் ஜவுளி கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் 1,45,000 பணம் மற்றும் ஜவுளி பொருட்களை கொள்ளையடித்து தப்பினர். கடை அருகே வசிக்கும் பெண் சத்தம் கேட்டு வெளியே வந்துவிடக்கூடாது என அவரது வீட்டை வெளிப்புறமாக பூட்டியுள்ளனர். இதுகுறித்து வடமதுரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராயன் படத்திற்கு பின் தனுஷ் இயக்கியுள்ள படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நாயகனாக அவரது அக்கா மகன் பவிஷ் அறிமுகமாக முக்கிய வேடங்களில் அனைகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், பிரியா பிரகாஷ் வாரியார், சரத்குமார் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். ஜிவி பிரகாஷ் இசையமைக்கும் இப்படம் இறுதி கட்டத்தில் உள்ளது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு காதலர் தினத்தில் படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளனர். கன்னட படங்களில் நடித்து வந்த ருக்மணி வசந்த் தற்போது தமிழில் சிவகார்த்திகேயனின் 23வது படங்களில் நடிக்கிறார். இதையடுத்து தெலுங்கில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஜூனியர் NTR நடிக்கவுள்ள பிரம்மாண்ட படத்தில் இவர் நாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளதாக சொல்கிறார்கள். மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து முடித்துள்ளார் அஜித். அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பு வெளிநாடுகளில் நடக்கிறது. இந்த படத்தை முதலில் பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டனர். ஆனால் தற்போது மே 1 அஜித் பிறந்தநாளில் வெளியிட பேசி வருகின்றனர். அன்றைய தினம் AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் படத்தையும் வெளியிட எண்ணி உள்ளனர். என் சந்திரா இயக்கத்தில் அனில் கபூர், மாதுரி தீக்ஷித் நடித்து 1988 நவம்பர் 11 வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் தேசாப். இதில் இடம்பெற்ற ஏக் தோ தீன் பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது. படம் வெளியாகி 36 ஆண்டுகள் ஆனது பற்றி மாதுரி கூறுகையில், என் இதயத்தில் இடம் பிடித்த படங்களில் இதுவும் ஒன்று. இன்னும் ஏக் தோ தீன் பாடலும் மோகினியின் கதையும் பார்வையாளர்களால் விரும்பப்படுவது ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் அன்பு ஆதரவிற்கு நன்றி. கிளாசிக் சினிமாவை இன்னும் பல ஆண்டுகள் கொண்டாடுவோம் என்றார். மோகன்லால் வசம் பரோஸ், ரம்பான், எம்புரான், விருஷபா தனது 360வது படம் என வரிசையாக ரிலீஸுக்கு தயாராக இருக்கின்றன. இதில் தருண்மூர்த்தி இயக்கத்தில் தனது 360வது படத்தில் நடித்து வரும் மோகன்லாலுடன் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்துள்ளார் நடிகை ஷோபனா. இப்படத்திற்கு தொடரும் என டைட்டில் வைத்துள்ளனர். இந்த படத்தில் மோகன்லால் பழைய அம்பாசிடர் டாக்ஸி டிரைவராக நடித்துள்ளார். சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா, ஃபகத் ஃபாசில் நடிப்பில் உருவாகியுள்ள படம் புஷ்பா 2. இப்படத்தின் ட்ரைலர் 17 வெளியாகிறது. படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகிறது. இந்நிலையில் புஷ்பா 2 ரன்னிங் டைம் 3 மணி நேரம் 10 நிமிடம் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. விறுவிறுப்பான கமர்ஷியல் கதையில் உருவாகி இருப்பதால் நேரம் போவதே தெரியாது என இயக்குனர் சுகுமார் கூறியதாக டோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லப்பர் பந்து படத்தில் அட்டகத்தை தினேஷ் மனைவியாக நடித்தவர் ஸ்வாசிகா. தமிழில் இவர் 10 வருடங்களுக்கு முன்பு வைகை, கோரிப்பாளையம் உள்ளிட்ட சில படங்களில் நடித்து கவனம் பெறாமல் மலையாள திரையுலகிற்கு சென்றவர். தற்போது மலையாளத்தில் ஒரு அன்பே சிந்திண்டே தொடக்கம் என்ற புலனாய்வு த்ரில்லர் படத்தில் அதிரடி போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார்.